ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் சார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ரிசல்ட் வந்த அன்னையிலிருந்தே ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பேசு பொருளாகவே இருக்காரு. ஃபர்ஸ்ட் சிஎம் அவர்களை போய் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்ய முயற்சி பண்றாரு அப்படின்ற செய்திகளும் வந்தது. அதுக்கப்புறம் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளையும் சேர்த்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ற முயற்சிகளையும் ரஜினிகாந்த் ஈடுபடுறாரு அப்படின்ற செய்தியும் வந்தது. அப்புறம் நேற்று ஒரு பிரஸ் மீட் கொடுத்து எல்லாத்தையும் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ எப்படி பாக்குறீங்க, ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ரிசல்ட் வந்ததுலேருந்து ரஜினிகாந்த் வந்து அந்த பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கு? அது ரஜினியோட ஜாதகம்னு எடுத்துக்கிடலாம். இல்லை, அதிமுகவுக்கு திமுகவுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் தேவைப்பட்டா அதுக்கு ரஜினி தேவையே இல்லை. 1000 வழிகள் இருக்குது. அந்த வழிகளை வச்சு தான் 5 ஆண்டுகள் எடப்பாடி தன்னை காப்பாற்றிக்கிட்டார். ஸ்டாலினும் அவரை காப்பாற்றினார். ஏதோ எப்போ அவங்க நம்பர் என்னப்பா, அவங்க வீடு எங்கேப்பா இருக்குன்னு கேட்குற நிலைமையில இருக்குது. 2 பேருக்கும் ரிசல்ட் வந்த நைட்லேருந்தே அதற்கான கம்யூனிகேஷன் தொடங்கிடுச்சு. ரஜினி வந்து எடுத்து சொல்லி தான் சில அரசியலை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஸ்டாலினும் இல்லை, எடப்பாடியும் இல்லை. அவர் நேற்று சொன்ன வார்த்தையில் ஒரு விஷயம் உண்மை. 40 ஆண்டு கால நண்பர் ஸ்டாலின் கூட ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்தார். அவரே தோல்வி அடைந்த போது நிஜமான நட்பு இருந்திருந்தால் அந்த நேரத்தில் போய் ஒரு ஆறுதல் சொல்லணும்னு நினச்சிருந்துருக்கலாம். அதை தாண்டி அவர் தான் பஞ்சாயத்து பண்ணார், ஆட்சி அமைக்க துணை போனார்லாம், அவ்வளவுலாம் ரஜினி மெனக்கட மாட்டார். அவ்வளவு சூட்சுமங்கள் நிறைந்தவரா ரஜினிங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்குது. ஒன்று, இது ஏன் கொஞ்சம் வலுவாச்சுன்னா, ரஜினி ரிசல்ட் வந்த அடுத்த நாள் ரஜினி வீட்டில் போய் திமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் போய் சந்தித்து பேசிட்டு வர்றாரு. அந்த சந்திப்பை ஓரளவு ஆதாரப்பூர்வமாக கையில் வச்சுக்கிட்டு தான் விஜய் தரப்புக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ஏதோ பண்ணுறாங்களோ அப்படின்னு. பட் அதெல்லாம் அவர் கவலைப்படலன்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி ஏதோ நடந்துடுச்சு. அது ஒரு வடிவமே பெறாத அளவுக்கு அது காணாமையே போயிடுச்சுங்கிற போது ரஜினியை அதுக்கு மேலே தலையை உருட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லலை. ரஜினியை அந்த மாதிரி போய் சிக்கிக்கிட்டு இது என்ன, உங்களுக்கு எத்தனை மந்திரி, உங்களுக்கு என்ன துறை, இந்த அரசியல் பண்ணுறவரல்ல ரஜினி. எனக்கு தெரிஞ்சு ரஜினியோட கேரக்டரும் அது வரல. பொதுவாக இப்போ இந்த போர்க்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 நாடுகள் சண்டை போடுதுன்னா நியூட்ரலான ஒரு கேரக்டர் நடுவில் போய் மீடியேட் பண்ணுவாங்க. அந்த 2 நாடுகளுக்கும் தொடர்பு கொள்ள முடியாதுலாம் கிடையாது. மேபி அந்த ஸ்பேஸ் இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ அதிமுக திமுக 2 கட்சிகள். நீங்கள் ஒரு வார்த்தை இந்த சென்டென்ஸ் ஆரம்பித்து போர் நடக்கிற 2 நாடுகள் சொன்னீங்கல்ல, போரே நடக்கல சார். அதிமுகவுக்கு திமுக கட்டில் போரே இல்லை. கடந்த 5 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேனே, எடப்பாடி ஸ்டாலின் பாதுகாக்கிறார். இந்த கண்ணை வலிக்க நான் சொல்லியிருப்பேனா? போர் நடந்தால் தானே அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆல்ரெடி கம்யூனிகேஷன் இருக்குது சார். ஃபோன் பண்ணால் எடப்பாடி எடுப்பார், எடப்பாடி போனால் அங்கே எடுக்க ஆள் இருக்குது சார். அதனால தான் அதில் முக்கியத்துவம் கொடுக்க நான் விரும்பலைன்னு சொல்கிறேன். ரஜினி வந்து தான் செய்யணும்னு இல்லை. அதை தாண்டியே பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து முடிஞ்சது. ஒரு வடிவம் பெறாமல் ஒரு இடத்துல போய் நின்னது. அது கடைசியில் நடக்காமே போயிடுச்சு. ரஜினிக்கு அதுக்கு மேலே முக்கியம். நீங்கள் வேணால் செய்தி ஆக்குறதுக்கு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வேறு வேலை இல்லைன்னா பேசுறதுக்கு வேணால் ரஜினி பேசிக்கலாமே தவிர, நிஜமாவே ரஜினி அதை விரும்புவோரும் அல்ல. ரஜினியிடம் அவ்வளவு அரசியல் சூட்சமங்கள் நிறைந்த சரக்கு இருக்கிறதாவும் நான் பார்க்கல. நான் அவரை இதாக சொல்லலை. அவரை என்ன சொல்கிறது, ஒரு மரியாதை குறைவான வார்த்தையாக விமர்சனமாக நான் அதை வைக்கல. ரஜினிக்கே அதில் உடன்பாடு இருக்காது சார். அவ்வளவு திறமைகள் வாய்ந்தவர் அல்ல. சட்டமன்றத்தில் ஃப்ளோவாக பேசுகிறத கேட்டுட்டு ஒரு நாள் ரஜினி எனக்கு தலை சுற்றிருச்சுன்னாரு. சட்டமன்றம் போனால் இப்படியெல்லாம் பேசணுமா, நம்மளால் பேச முடியுமான்னு சொன்ன ஒரு ஆள் ஒரு கிட்டத்தட்ட பிஜு பட்நாயக்கு பிறகு கட்சி இணைப்போ இல்லையோ இந்த 2 பேரும் வாங்க உட்காந்து ஒரு அரசு அமைங்கிறது மிகப்பெரிய வேலை. அது ரஜினி செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. 21 அரசியலுக்கு வந்தால் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருக்காரு. அந்த ஒரு வரியோட நேரத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டாரோன்னு தோணும். 100% நான் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்கிறேன். அவருடைய நம்பிக்கையை காட்டுது. சரி சொல்லிட்டு போட்டுமே, அது நம்ம என்ன தடுத்து எதுவும் ஆக போதா, இல்லை அவர் விட்டுறதுனால விஜய் இறங்கிட்டு இவர் மேலே வர போகிறாரா? அவருடைய தன்னம்பிக்கையை காட்டுது. அந்த நேரத்தை அவர் மிஸ் பண்ணிட்டார். வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி ஒரு புது தியரியை கொண்டு வந்தார். எந்த அளவுக்கு அது சாத்தியமாக இருக்குங்கிறது காலம்தான் சார் ஒன்னொன்னே முடிவு பண்ணியிருந்திருக்கோம். நாம் இப்போ இப்படி இருந்தால் அப்படி இருந்திருந்தால் அப்படின்லாம் நான் பேசணும்னா, திரும்ப சொல்கிறேன், வேறு வேலை இல்லைன்னா அதை பற்றி மணிக்கணக்கில் பேசலாம். கடந்து போயிடுச்சு. ரஜினிக்கு நேற்று அவருடைய சின்ன ஒரு ஆதங்கம் உள்ள, நம்ம வந்து ஜெயிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற அந்த உள் உணர்வு வேறு கேள்விகளுக்கான பதிலையும் நேற்று எதிரொலிச்சது. அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. என்ன மாதிரியான கேள்விகள் விடுங்களேன், அதை போய் எதுக்கு சார் நோண்டிக்கிட்டு. அவருக்குன்னு ஒரு ஆதங்கம் இருக்குல்ல, சரி நம்ம வந்திருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாமோ, இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம். நிச்சயமா ரஜினிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, நான் மறுக்கல. பட் அவருடைய அந்த பிஜேபி பாசம் இருக்குல்ல, அது அவருக்கு 100% வெற்றியை கொடுத்துருக்குமான்னு அவர் நேற்று சொன்னார் இல்லையா, அதில் எனக்கு சந்தேகம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அதை ஏற்க மாட்டாங்க. RSS ஆதரவாளர், பிஜேபி எனக்கு பின்னால் இருக்கிறது, பிஜேபியுடைய சித்தாந்தங்கள் எனக்கும் உடன்பாடானது தான்,
அப்படின்லாம் ரஜினி சொல்லிக்கிட்டு அந்த களத்தில் இறங்கியிருந்தாருன்னா அவர் நினைக்கிற அந்த 100% கிடைத்திருக்காது. அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். சரி, இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே போரே நடக்கல அப்படின்னு சொன்னீங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது போர் நடந்துட்டு இருந்தது. நான் சொன்னது இந்த 4 நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப அந்த போரே நடக்காம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தனாலதான் மக்கள் இப்ப திமுக எதிர்ப்புக்கு ஒரு புது கட்சி தேவைப்படுது அந்த பக்கம் போயிட்டாங்களா? நிச்சயமா 2 பேரையும் புறக்கணிக்கிறாங்கல்ல. நம்ம யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு தூரம் போகணும்னு. 2 பேர் மேலே ஒரு எரிச்சல் இருக்குன்னா அப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருந்ததுதான், இவர் நம்ம வந்து 3 மாசத்துல உள்ளதில் வேணார், ஒரு எஃப்ஐஆர் போடல, போட்ட எஃப்ஐஆருக்கு சார்ஜ் ஷீட் போடல, சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு ட்ரையலை தொடங்கல, அப்ப நீங்கெல்லாம் நடிப்பு தானா அப்படின்னு சொன்னது. அந்த பாயிண்ட்டை விஜய் கையில் எடுத்தது. 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு 2-3 இடங்கள்ல சொல்லி காமிச்சார். விஜய் என்ன சொன்னாலும் ரசிச்ச அந்த மக்கள் கூட்டம் இதுலயும் உண்மை இருக்கும்னு நம்பிட்டாங்க. பிளஸ் உலகறிஞ்ச ரகசியம் சார், நீங்க எதுவுமே பண்ணலையே சார். அது மாதிரி எடப்பாடி அக்ரெசிவா ஸ்டாலினுக்கு எதிராக ஒன்றும் பெரிய போராட்டங்கள் அது இது நடத்தவே இல்லையே. அப்பப்போ அறிக்கை விட்டார், உள்கட்சி பிரச்சனையும் அவருக்கு ஒரு தடையா இருந்தது முதல் 2.5 ஆண்டுகள். அடுத்த 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் தொடங்கும் போது அந்த 1 இயர் ஜெயலலிதா பாணியில கடைசி 1 வருஷம் சுழட்டி அடிப்பார், தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி கூட எடப்பாடி பண்ணலையே. ஆனா ஏன் அந்த அளவுக்கு அமைதியா இருக்கணும்? அதுக்கான தேவை என்ன? ஏன்னா நல்ல அரசியல் பண்ணா ஜெயிச்சு சிஎம் ஆகலாம் இபிஎஸ் அவர்கள். ஏன் அதெல்லாம் பண்ணல? இவர் மேலேயும் வழக்குகள் போடுகிற அளவுக்கு திமுக பல குற்றச்சாட்டுகள் அடுக்குனாங்க ஆதாரபூர்வமா. நீதிமன்றத்துக்கே போய் நிரூபிச்சு சில விஷயங்களை சிபிஐ விசாரணையே கேட்டாங்க. அதுல எதையுமே திமுக கண்டுக்கல. அதுக்கு நீ என்னை ஒன்றும் டார்ச்சர் பண்ணாத, உன்னை நான் தொட மாட்டேன் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததை எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிட்டோம்ல சார். வேற என்ன நியாயப்படுத்தினாலும் திமுக, நான் இதே வார்த்தையை சொன்னேன் சார், தோத்ததுனால நான் சொல்லலை. திமுக தோத்துடுச்சு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்களான்னு அடிக்கல. அவர்கள் ஆட்சியில உச்சபட்ச செல்வாக்குல மிக பெருந்தன்மையோடு ஸ்டாலின் அப்படியே உச்சத்துல நம்பர் 1 முதலமைச்சராக இருந்தபோது நான் சொன்ன வார்த்தை, ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார், தன் கட்சி திமுக தொண்டர்களுக்கு துரோகம் செய்கிறார் நான் சொன்னேன். ஏன்னா அவன் கீழே உட்காந்து அண்ணாதிமுக எதிராக சண்டை போடுவான், நீங்க இங்க மேல உட்காந்துட்டு ஈசிக்கிட்டீங்கன்னா அப்புறம் அந்த அரசியலுக்கு என்ன அர்த்தம்? இது தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம் இல்லையா? நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் வர்றதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஸ்டாலின் வர்ற போது மக்கள் கேட்கணும்னு நான் சொன்னேன். 3 மாசத்துல உள்ள போடுவேன்னு சொன்னீங்களே, எஃப்ஐஆர் கூட போடலையே சார், என்னன்னு கேட்கணும்னு நான் சொன்னேன். மக்களுக்கு அந்த துணிச்சல் வராது பொது வெளியில நின்று கேட்கறதுக்கெல்லாம். நாடாளுமன்ற தேர்தல் வேற ஒரு அலை, வேற ஒரு காரணங்கள் இருந்தது, வெற்றியை பெற்றுட்டாங்க. சட்டமன்ற தேர்தல் வரப்போது நம்முடைய முதலமைச்சர் யாருன்னு கேட்குறப்போது அந்த கோபத்தை இதில் காட்டியிருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தேர்தலுக்கு முன்னாடி நம்மளால இவ்வளவு இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. அதை நம்ம ஒத்துக்கிறதுல நமக்கு ஒன்றும் வெக்கம் கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது டிவிகேவால் 5 வருஷம் ஆட்சியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எல்லாருமே கொஞ்சம் டிவிகேவை அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இதுவும் அந்த மாதிரி பார்க்குறீங்களா? இல்லாட்டி அது ஒருத்தருடைய கருத்து சார். 6 மாதத்துக்கு இந்த ஆட்சி நிம்மதியாக போகும். ஏன்னா இன்னொரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வர முடியாது சட்டப்படி. அந்த 6 மாசத்துல குடைச்சல்கள் வேணா கொடுத்துட்டு இருக்கலாம். 6 மாசத்துக்கு பிறகு பிஜேபி என்ன பார்க்க போகுது? அதிகாரத்தை இழந்த பிஜேபி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை காங்கிரஸ் முக்து பாரத்ன்ற கோஷத்தை முன்வைச்சு அதில் கிட்டத்தட்ட 70-80% சாதித்து விட்ட பிஜேபி அந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகார மையத்தில் ஏறுறதை எந்த அளவுக்கு அனுமதிப்பாங்க, ரசிப்பாங்க? அனுமதிக்க ஒன்றுன்றது அவங்க கையில் இல்லை, ரசிப்பாங்கன்னு ஒன்று இருக்கு. நிச்சயமா ரசிக்க மாட்டாங்க. அது எந்த வகையிலையாவது இந்த அரசுக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுடைய இது ஒரு காங்கிரஸை மையப்படுத்திய ஒரு பார்வை. அதிமுகவை அவங்க எப்படி பார்க்குறாங்க? பிளவுபட்ட அதிமுக இங்கே போய் சேர்ந்து அந்த ஆட்சியை வலுவாக்குறத பிஜேபி விரும்புமா? இல்லை ஆட்சி அமைக்க விட்டு அதை கொஞ்சம் அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்களா? நான் பீதி கலப்பில் இருக்கிற ஆப்ஷன் சொல்கிறேன். பிஜேபியோட கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் புறந்தள்ள முடியாமல் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. நாளான்னைக்கு காலையில் ஒரு ஏதோ நடக்க போகுது சார் அப்படிலாம் நான் பயமுறுத்தலை. பிஜேபி நிச்சயமாக ஒரு இயல்பான ஆட்சியை நடத்த விஜயை விட மாட்டாங்கன்றது என்னுடைய பார்வை. என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற அமைச்சர்கள் மேல வழக்கு தொடுக்கலாம். விஜய் ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார், பாராட்டலாம். ஊழலை ஒழிக்க முடியாது, நிச்சயமா ஒரு குறைச்சி தான் நடத்த போறார். நான் 100% நம்புறேன். இப்ப விஜய் தன் அமைச்சர்களுக்கு கொடுத்திருக்கிற அறிவுரையே ஊழல் பண்ணாதீங்க அப்படின்ற சில வார்த்தைகள் நம்ம நேரம் வரும்போது பேசலாம், நல்லா இருக்காது. ஏன்னா அவருடைய நல்ல சிந்தனை முதல்ல பாராட்டுங்கிறனால நான் டிஸ்கரேஜ் பண்ண விரும்பலை. ஊழலை குறைக்கிறோன்னு சொல்றதே நல்ல ஸ்டெப்னு நம்புறவன் நான். அந்த குறைக்கிறோன்னாலே அதில் ஒரு பணம் விளையாட போகுதுன்னு அர்த்தம். இவர் விரும்பலைனாலும் பணம் விளையாட தான் போகுது, லஞ்சம் இருக்க தான் போகுது. அப்போ பிஜேபி அதை கண்காணித்து சில பேரை வளவரிச்சாங்கன்னா சில சங்கடங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்களை பொறுத்தளவில் பிஜேபியோட டார்கெட் காங்கிரஸை ஓரங்கட்டணும். திமுக காங்கிரஸ் அலையன்ஸை உடைச்சாச்சு. ஆனால் இப்போ திமுக விட ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னர் காங்கிரஸுக்கு கிடைச்சிருக்காங்க, அதை முறியடிக்கணும். ஆமாம், நிச்சயமா அப்படிதானே அரசியல் கணக்கு போடுவாங்க. காங்கிரஸ் பலம் பெறுவதை எந்த வகையிலும் பிஜேபி விரும்பாது, குறிப்பாக தமிழ்நாட்டில். நாம இவ்வளவு குட்டிக்காரணம் போறோம், நம்மளால முடியல,
ஆட்சியில் அவங்க 60 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அங்கம் பெறாங்கன்னா எப்படி பொலிட்டிக்கல் பார்வை பார்த்தா பிஜேபி எப்படி அதை அனுமதிக்கும், எப்படி ரசிக்கும், எப்படி விரும்பும்? ஸோ இப்போ அதிமுகவோட எம்எல்ஏஸ் அங்கே போய் சேர்றாங்கன்னு வச்சுப்போம். அப்போ விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் தேவைப்படாது, இடதுசாரிகள் தேவைப்பட மாட்டாங்க, விசிக்கு தேவைப்படாது. அதுக்காக தூக்கி எறிஞ்சிட மாட்டார். ஏன்னா இக்கட்டான நேரத்தில் முன் வந்து ஆதரவு கொடுத்தவங்க அவங்க. என்னன்னா அவங்களுடைய முக்கியத்துவம் குறையும், இப்பவே குறைஞ்ச மாதிரி தானே. ரைட். அதனால சில விஷயங்கள் எதிர்பாராம நடந்துகிட்டு இருக்கோம்னு எனக்கு சில தோணுது. இன்னும் கொஞ்சம் என்ன மாதிரி வெளிப்படையா வரட்டணும்ப்பா. ஸோ திருமாவளவன் கொஞ்சம் அதிகமா பேசுறதாகட்டும், இதெல்லாம் தன்னுடைய முக்கியத்துவத்தை, தன் இயக்கத்தின் முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துறதுக்காக பார்க்குறாரா? ஏன்னா அவர் சில விஷயங்களை வெளியில சொல்றார். தர்மம்னு ஒன்று இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறதா நம்புற பத்திரிகையாளர்ல நானும் ஒருத்தர். அரசியலுக்கு தர்மத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு 90 போட்டும்ப்பா, ஒரு 10யாவது விட்டு வைங்கப்பான்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல. அந்த 10 இருக்கிறதா நம்புறேன், இருக்கணும்னு ஆசைப்படுறேன். திருமாவளவன் கடந்த 2 நாட்களாக வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் கூட்டணி தர்மமும் அல்ல, அரசியல் தர்மமும் அல்ல. எல்லா ரகசியத்தையும் வெளியே சொல்லணும்னா திருமாவளவனும் அம்பலப்படுவார், திருமாவளவனும் அசிங்கப்படுத்தப்படுவார், சில பொய்களை சொல்லியாவது. சரிதானா? இவருக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்னா சில பொய்யும் கலந்து தான் வரும். கொஞ்சம் அமைதி காக்கணுமோன்னு எனக்கு தோணுது. எல்லாத்தையும் நீங்கள் சார் ஒரு விஷயம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஆப்ஷனையும் எல்லா கட்சியும் பரிசீலிப்பாங்க. இடதுசாரிகள் நிலைப்பாடு தான் எங்கள் நிலைப்பாடு 3 நாள் முன்னாடியே சொன்னாரா? இடதுசாரிகள் அறிவிச்ச பிறகு எதுக்காக நீங்கள் 24 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிட்டீங்க? பதில் சொல்லுங்க. அப்போ என்னன்னா தன் நலன், தன் கட்சி நலன் எல்லாத்தையும் பார்க்கணும் சார். தன் கட்சி எதிர்காலத்துக்கு எது நல்லது, ஒரு தலைவன் அப்படிதான் யோசிக்கணும். திருமாவளவன் செஞ்சு 100% சரி, நான் இல்லைன்னு சொல்லலை. அது மாதிரி தானே சார் எல்லா கட்சியும் யோசிச்சிருப்பாங்க. சரி 70 இடம் ஜெயிச்சிட்டோம், 73, அவர் ஒரு 53, நம்ம ஒரு ஆட்சி அமைச்சா என்ன ஒரு யோசனை வரும். அது அருவருக்கத்தக்க கூட்டணியா இருக்குன்னு முதல் வார்த்தையை நான் எப்பயோ சொல்லிட்டேன். அண்ணா திமுக இணைந்து ஒரு ஆட்சியை அமைத்தால் அதை விட அசிங்கம் வேற எதுவும் கிடையாதுன்னு நான் சொன்னேன். ஆனா அந்த அசிங்கத்தை தாங்கிக்கிட்டு அரசியல்வாதிகள் என்னென்ன வேணாலும் செய்வாங்க. உட்காந்து அவங்க யோசிச்சிருக்க கூட கூடாது, பேசியிருக்க கூட கூடாதுன்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம்? நீங்க 24 மணி நேரம் உட்காந்து உங்க கட்சியோட நலனை பத்தி யோசிச்சிங்கல்ல. அது மாதிரி திமுக ஒரு பார்வை பார்க்கட்டும். மக்கள் காரி துப்புறாங்களோ அல்லது வரவேற்கிறாங்களோ, அமைதியா கோபத்தை காட்டுறாங்களோ, அது அப்புறம் சார். ஒவ்வொரு கட்சியும் எடுத்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி பொது வெளியில போட்டு நீங்க உடைக்கிறீங்கன்னா எல்லோரும் உடைக்க ஆரம்பிச்சா எல்லோருமே அவமானப்படுவார்கள், எல்லோருமே அம்பலப்படுவார்கள். அப்போ இப்ப இதையெல்லாம் சொல்லி எதை நிலைநாட்ட விரும்புறார் திருமாவளவன் எனக்கு புரியலையே. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பதட்டம் இருக்கு. ஒண்ணு அதிமுகவோட எம்எல்ஏஸ் இந்த பக்கம் போறதுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறமே காங்கிரஸும் பதட்டமா இருக்காங்க, விசிக்கும் பதட்டமா இருக்காங்க. என்ன முக்கியத்துவம் போயிடுச்சு சார். எனக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுங்க, உள்ளாட்சி நிர்வாகம் கொடுங்கன்னு ஆர்டர் போடுற இடத்துல இப்ப காங்கிரஸ் இல்ல. கொடுக்கறத வாங்கிக்கிறீங்களா இல்ல நான் அமைச்சர்களை சேர்க்க வேண்டாம்னா விஜயனுடைய பெருந்தன்மை தான். இப்போ விஜய்க்கு பெரிய மனசு இல்லைன்னா காங்கிரஸ் வெளியே தான் நிற்கணும். அவர்கள் தான் கையேந்திர இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வார்த்தை நான் சொன்னேன், இக்கட்டான நேரத்தில் போய் கை கொடுத்தாங்க. அதாவது ஒரு கூட்டணியை முறிக்கக்கூடாத விதத்தில் முறிச்சிட்டு போய் முதல்ல கை கொடுத்தது காங்கிரஸ், வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு. அப்புறம் இடதுசாரிகள், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள்னு அவர்களால தான் இந்த மெஜாரிட்டி வச்சுட்டு கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுக்குற போது இவங்களுடைய ஆதரவு தான் இருந்துச்சுங்கிற அந்த நன்றி உணர்ச்சி விஜய் அவ்வளவு எளிதில் மறக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நன்றி நான் போயிடக்கூடாதுன்ற பதட்டத்தில் நீங்கள் மேலும் மேலும் தவறுகள் செய்யக்கூடாது. அது இடதுசாரிகளாகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும். அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக எம்எல்ஏ சப்போர்ட் இருக்கும் பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் முதல்ல வராங்க, அந்த நன்றி விசுவாசம் வேணும்னு சொல்கிறீங்க. ஆனால் நன்றி விசுவாசத்துக்காக விஜய் அவர்கள் காங்கிரஸோட தேவையும் இல்லாமல் பாஜகவை பகிச்சுப்பாரா? இல்லை, பகைச்சுக்கணுங்கிறல பிஜேபியை பற்றி ஒரு பொருட்டாவே நினைக்காம தானே ஒரு முதல் கடிதம் காங்கிரஸ்க்கு எழுதுறாரு. அவர் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தாருன்னா, அல்லது இன்னொரு முயற்சி எடுத்தார், எடப்பாடி ஒத்துக்கலைன்னு ஒரு தேதி இருக்குது. திருமாவளவன் காதுக்கு வராத அல்லது வந்திருந்தும் வெளியில் சொல்லாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. விஜய் முதல்ல முயற்சித்தது எடப்பாடி கிட்டதான்னு ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா அது நிலையான அரசாக இருக்குன்னு 3 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனாக நானும் அதை சில பேட்டிகளில் சொன்னேன். நான் அந்த நம்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிஜேபியை விட்டு நாங்கள் விலகி வர்றோம்னு எடப்பாடி சொல்லிட்டாருன்னா அந்த அணி இயல்பான அணியாகவும் இருக்கும், வேற யாருடைய தெய்வம் தேவையில்லை. ஆனால் எடப்பாடி துணை முதலமைச்சருங்கிறது அவருக்கு ஏதோ ஈகோ தடுத்துருச்சு போல, அவர் தடுத்தார். அதனால தான் அந்த அதிமுக பிளவுக்கு அந்த சூழல் தான் முதல்ல இட்டு செல்லுது. அப்போ ஆனால் இவர் முதல்வர் ஆவார், இல்லாட்டி வேறு எதையுமே நடக்கூட மாட்டான்ற கோபத்தில் தான் பாதிக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வெளியே போனது. ஸோ விஜய் அந்த முயற்சியை எடுத்தார். அப்படி எடுக்கிற போதே அவர் பிஜேபி கொஞ்சம் மனசில் வச்சார். பட் அதை முடிவு எடுத்து காங்கிரஸை கூப்பிடுற போதே பார்த்துக்கலான்ற துணிச்சலோட தான் கூப்பிட்டுருக்கிறார். அது அவருக்கு வரமும் அதுதான், சாபமும் அதுவாக தான் போக போகுது. ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இப்போ அதிமுக திமுக 2 பேரும் கூட்டணி வைக்கிறாங்கன்னா அதை விட பெரிய அசிங்கம் எதுவும் இருக்காதுன்ற பாயிண்ட் சொன்னீங்க. ஆனால் அதை செய்ய முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதை நினச்சி பார்க்க கூட அசிங்கமாக இருக்கு. சரி, அப்படி பார்த்தா
திருமாவளவனை முதலமைச்சராக முயற்சி நடந்துச்சு. அதில் நடந்த முழு விஷயங்களை திருமாவளவன் வெளியே சொல்லவே இல்லை. அதுதான் எனக்கு அவர் மேலே கொஞ்சம் வருத்தம். அதையும் சொல்லணும்ல சார், இவ்வளவுலாம் நீங்க போட்டு உடைச்சி பேசுறீங்கல்ல, உங்களை முதலமைச்சராக முயற்சி நடந்துச்சு எப்படி? அப்போ நீங்க ஒரு கூட்டணியில் இடம்பெற்று ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறீங்க, ஊழல் சக்திங்கிறீங்க, மதவாத சக்தியோடு கூட்டணி பெற்ற எடப்பாடியை புறக்கணிக்கணும்னு பிரச்சாரம் பண்ணீங்க. அந்த எடப்பாடியும் ஆதரித்து உங்கள் கூட்டணி தலைமையான திமுகவும் ஆதரிச்சு நீங்க முதலமைச்சர் ஆகிறத ஒரு நாள் வெயிட் பண்ணீங்களே, அதையும் வெளியே சொல்லணும்ல. இன்னும் சில பேர் வெளியே சொல்ல தான் போறாங்க. அதனாலதான் அவர் அசிங்கப்படுவாரோன்னு எனக்கு ஒரு சில, ஏன்னா அவர் நட்பு ரீதியாக நான் அதை சொல்றேன். அப்படி என்ன அவசியம் இருக்கு? எல்லோரும் தங்களை தாங்களே சேற்றவாறு ஏன் பூசிக்கணும்? சில முயற்சிகள் எடுத்தீங்க, எல்லாருமே எடுத்தீங்க, நடக்கலை, சரி அடுத்து ஆகிறத பார்த்துட்டு போகணும். ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சா எல்லோருமே அசிங்கப்படுவாங்க. நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றேன். அது மட்டும் திருமாவளவனுக்கு நல்லா இருக்குமா? அது பார்க்க ஆக்வர்டா இருக்காதா? அப்ப என்ன வேணாலும் பண்ணி எம்எல்ஏவா கூட நான் இல்லை, நான் முதலமைச்சராக விரும்பலைன்னு ஒரு அறிவிப்பு வரலையே. ஒரு விரக்தி கலந்த அறிவிப்பு தானே திருமாவளவன் வந்துச்சு. தலித் முதல்வராவது கனவாகத்தான் இருக்கும். இப்ப கூட சொல்லிட்டேன், வன்னி அரசுக்கு துணை முதலமைச்சர் வாங்கி தரட்டுமே. ஏன் இது வரைக்கும் திருமாவட்டம் அறிக்கை வரல? திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிட்டு 1.5 வருஷம் என்ன தேர்தல் இருக்கிற போது 3 ஆண்டுகளை கடந்த பிறகு ஆதவர்ஜனா குரல் எழுப்புறார். அவர் எழுப்பிய உணர்வை நான் மதிக்கிறேன்னு சொன்னார் திருமாவளவன். இப்ப வன்னி அரசுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்கிற கோஷம் ஏன் வரல? சரி, வன்னி அரசுக்கு கொடுக்க வேண்டாம். விஜய் தன் அமைச்சரவையில் இந்த ஆட்சியவே ஒரு தலித் முதலமைச்சர் ஆகட்டும் விஜய் திருமாவளவனால சொல்ல முடியுமா? அதுக்காக விஜய் இப்படி கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாரு. சரி, அவர் முதலமைச்சர் ஆகட்டும். விஜய் தன் அமைச்சரையில் ஒரு தலித்துக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும். திருமாவளவன் இந்நேரம் வாய் திறந்து சொல்லியிருக்கணுமே, ஏன் சொல்லலை? அவரை தடுப்பது எது? உங்க சித்தாந்தம் அதானே சார், உங்க கொள்கை அதானே சார், உங்கள் கனவு அதானே சார். எந்த கட்சி தலித்தா இருந்தா ஒரு தலித் ஆட்சி அதிகாரத்தில் அமரணும். திருமாவளவன் இந்த 10 நாளா ஏன் அந்த வார்த்தையவே சொல்ல தயங்குகிறார்? சொல்லுங்க சார். ஒண்ணு வன்னி அரசு ஆக்குங்க சீனியர், இல்ல உங்க கட்சியில ஒரு தலித்த துணை முதலமைச்சர் ஆக்குங்க. திருமாவளவன் நேரம் சொல்லியிருக்கணுமே. அதை சொல்லாம நடக்க தவறிய விஷயங்களை நடத்தலாமான்னு யோசிச்ச விஷயங்கள்ல பொதுவெளியில போட்டு பேசுவது அவருடைய அரசியல் முதிர்ச்சிக்கு நல்லதல்ல. அதான் இப்ப ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் வந்ததால விஜய் அவர்களுக்கு விசிகேவோட தேவையும் கம்மியாகுது, காங்கிரஸோட தேவையும் கம்மியாகுது. 2 பேரும் பதட்டமாகிறத பார்க்க முடியுது. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி திருமாவளவன் அவர்கள் 2 நாளா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. என்ன சாதிக்க முயற்சி பண்றாங்க? அவங்களோட தேவை கம்மியாகிடுச்சு. அவரு பதவி சோகத்துக்காக அலையிற ஆள் கிடையாது திருமாவளவன். அதை முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். அவர் எந்த காலத்தையும் எனக்கு பதவி வேண்டாம் அலைஞ்சார். நான் சொல்றது சித்தாந்த ரீதியான அந்த கருத்துக்களை முன்வைக்கிறேன். அப்ப கோஷம் எழுப்புனீங்களே, இப்பயும் அந்த கோஷத்தை எழுப்பலன்னு நான் சொல்றேன். ஆனா நான் முதலமைச்சர் என்னை எப்படியாவது ஆக்குங்கன்னு அவர் ஒண்ணு தட்ட தூக்கிட்டுலாம் போயிடல. அந்த மரியாதையெல்லாம் அவர் விட்டு கொடுக்கல. எல்லாத்தையும் சொன்னீங்களே, அந்த முயற்சியும் சொன்னீங்களான்னு தான் நம்ம கேட்கிறோம். அதை பத்தி நடந்த சொன்னீங்க, திமுக போய் கேளுங்கன்னார். ஏன் அதை திமுக போய் கேட்கணும்? நீங்களும் தானே சம்பந்தப்பட்டு சில மணி நேரம் பல மணி நேரம் அந்த பேச்சு நடந்ததே. நீங்களும் ஒரு ஆளை உட்காந்துருந்தீங்களே, ஏன் நீங்க சொல்லல? அதை மட்டும் திமுக போய் கேட்க சொல்றீங்க? நான் சொல்றது புரியுதா சார்? அப்ப எல்லாத்தையும் சொன்னா மொத்தமா சொல்லணும். சிலதை சொல்லிட்டு சொல்லலைன்னா சில பேர் அம்பலப்படுத்துவாங்க. அது ஒரு விமர்சனமா நான் வச்சேன். மற்றபடி எப்படியாவது எனக்கு இப்ப கூட ஏன் வெளியில இருந்து ஆதரவுன்னு சொன்னார்? அவர் நினைச்சிருந்தா வன்னி அரசு ஒரு அமைச்சராக்கி அந்த அமைச்சர் மூலமாக வருகிற சலுகைகளை சில விஷயங்களை தன் கட்டுப்பாட்டில் வைக்க முடியும்ல. ஒன்று வன்னி அரசு அமைச்சராக்க அவருக்கு விருப்பம் இல்லைன்னு எடுத்துட்டு போகலாம். இல்லை அந்த மாதிரி நமக்கு பதவி ஆசையெல்லாம் இல்லைப்பா, வர்றப்போ வரட்டுப்பான்னு கூட ஒரு பெருந்தன்மையாகவும் அதை பார்க்கலாம். நம்ம பார்க்குற பார்வையை பொறுத்து தான் இருக்கு. ஸோ பதவியை தேடி ஓடுறாருன்னு நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. சில விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நேரத்தில் எதுக்காக பதட்டப்பட்டு கொஞ்சம் அதிகமாக பேசுறீங்க? இப்போ மட்டும் இல்லை, இந்த தேர்தல் அறிவிப்பு வந்த நாள் முதலாவே திருமாவளவனுடைய உடல் மொழியும் வாய்மொழியும் அவ்வளவு ஆரோக்கியமா இல்லை. ரொம்ப நன்றி சார், அருமையான பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.